நான் காலேஜெல்லாம் போய் பார்த்து பேசுகிற போது மீட்டிங் கூப்பிடுவாங்க, பேசும்போது எல்லோரும் பேண்ட் போட்டிருப்பாங்க. ஏன் உங்களால் வேட்டி கட்ட முடியாதுன்னு கேட்பேன். அவங்க இதை சொல்லுவாங்க, இதையா வேட்டி இடுப்பு நிற்க மாட்டேங்குது, செல்லு பர்ஸு வேலட்டெல்லாம் வைக்கிறதுக்கு பாக்கெட் கிடையாது, பேண்ட்டாக இருந்தால் சௌரியமாக இருக்குது, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. பழக்கப்பட்டவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நான் காலையில் வேட்டி கட்டினா ஈவினிங் வரைக்கும் எனக்கு அது பேண்ட் போட்ட மாதிரி அந்த ஃபீல் எல்லாம் நம்மகிட்ட சொல்ல இருப்பேன். பட் புதுசாக கட்டுறவங்களுக்கு என்ன எல்லாரும் நம்மளை பார்க்குற மாதிரியுமே, வேட்டி எப்போ வேணால் அவுந்துழுந்துற மாதிரியுமே எத்தனையோ ஃபீல் இருக்குது எல்லாத்தையுமே. அப்போ இது எல்லாம் ஸ்டடி பண்ணி நான் ஆர்என்டி பண்ணி இன்றைக்கி அவங்க தேவைக்கு தகுந்த நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அவங்களுக்கு இடுப்பு நிற்கிற மாதிரி வெல்குரா வச்சுமே வேலட்டிக்கு மாதிரி பாக்கெட்டு வச்சு அது எந்த இடத்துலையும் வித்தியாசம் காமிக்காத அளவுக்கு கொண்டு வந்துங்காட்டி இன்றைக்கி கல்யாணத்துக்கு உட்கார போதே யாமருக்கு பயம் இல்லை, ராமராஜுக்கு பயம் இல்லைங்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. இன்றைக்கி பட்டு வேஸ்டிலேருந்து பஞ்சகச்சத்துலேருந்து குழந்தைகள்லேருந்து எல்லாத்துக்கும் ரெடிமேட் வேஸ்ட் கட்டுறாங்க. நடைமுறையில் அப்படி போக பழகி அவங்க சோசியல் வேட்டிக்கு வந்துடுறாங்க. எல்லாருக்கும் வேட்டி கட்ட வைக்கணும், எல்லாத்தையும் இந்த கல்ச்சர் கொண்டு வராங்க. ட்ரெடிஷனல் பாரம்பரியம் போகக்கூடாது, நம்முடைய மண் வாசனை வரக்கூடாது. கட்டுற போது மிகப்பெரிய மரியாதை கிடைக்குது. இன்னைக்கு ஒரு கல்யாண பத்திரிக்கை கொடுக்கும்போது வேட்டி சேலை வச்சு கொடுக்குற அளவுக்கு பழக்க வழக்கம் வந்துருச்சு. இது எல்லாம் நம்ம கல்ச்சர்னு சொல்கிறோம்.